This video is sponsored by SPO Digital Market. SPO Digital Marketil இணைந்து பணியாற்ற விருப்பம் உள்ளவர்கள் திரையில் காணும் முன்னே தொடர்பு கொள்ளவும். இப்போ பெரிய தப்பு தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வணக்கம் உறவுகளே, ஒரு புதிய காணொலியோடு உங்களோடு இணைவதில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி. நம்ம மனிதர்கள் எல்லாருக்கும் நிதி நிலைமைன்னு வரும்போது கடன் அப்படின்னு சொல்லி வாங்குகிறோம். நிறைய பேர் கடன் வாங்கிட்டு கட்ட முடியாமல் இறந்து போனதா, சூசைட் பண்ணிக்கிறதா நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் இங்கே தலைகீழாக ஒரு விஷயம் நடந்திருக்குது. ஜாமீன் போட்டதுனால ஒரு நபர் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு. அப்படி பாதிக்கப்பட்டதுனால அவர் என்ன தன்னோட வாழ்க்கையில் முடிவு எடுத்தான்றதை அந்த வீடியோவில் காணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடலூர் மாவட்டம் நெய்வேலியை சேர்ந்தவர் ஆரோக்கியதாஸ், வயது 56. இவருடைய மனைவி லீமா ரோஸ், வயது 49. இந்த தம்பதிக்கு லீசா, ரீனா ஆகிய 2 மகள்கள் உள்ளனர். NLC ஊழியரான ஆரோக்கியதாஸ் 2வது சுரங்கத்தில் எலக்ட்ரீஷியனாக பணிபுரிந்து வந்தார். இவருடைய நண்பர் தனியார் நிதி நிறுவனத்தில் கடன் வாங்கியிருந்தார். இதற்கு ஆரோக்கியதாஸ் ஜாமீன் கையெழுத்து போட்டுள்ளார். இந்த நிலையில் ஆரோக்கியதாஸின் நண்பர் உடல்நிலை சரியில்லாமல் உயிரிழந்து விட்டார். இதனால் அவர் வாங்கிய கடன் தொகையின் மாத தவணையை ஆரோக்கியதாஸின் வங்கிக் கணக்கில் இருந்து நிதி நிறுவனம் பிடித்தம் செய்ததாக கூறப்படுகிறது. இதனால் மனமுடைந்த ஆரோக்கியதாஸ் வீட்டில் உள்ள அறையில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். இது குறித்து லீமா ரோஸ் கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். இப்படி ஒரு நிகழ்வுக்கு யார் காரணம் அல்லது யார் பொறுப்பு, எந்த நபரோட செயல் பொறுப்பு இல்லாமல் இருக்குது அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். முதல்ல ஜாமீன் போடுறதே ஒரு தப்பான விஷயந்தான். எந்த சூழ்நிலையும் யாருக்கும் நீங்கள் ஜாமீன் போடாதீங்க. அப்படி போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்படும். அடுத்து, இது வழக்காக பதியப்பட்டால் அந்த நிதி நிறுவனத்துக்கு எதிரும் தண்டனை கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியல. ஜாமீன் எப்போதுமே யாரும் போடாதீங்க. அப்படி போடுறதுனால உங்களோட வாழ்க்கையில் தேவையில்லாத நிறைய சிக்கல்களை நாம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அநியாயமாக ஒரு உயிர் போயிடுச்சு இல்லையா? இந்த செயல் மிகுந்த வருத்தத்துக்குள்ள ஒரு விஷயந்தான். வாழ்வில் மற்றவர்களுக்கு ஏற்படும் கஷ்டத்திலிருந்து பாடம் கற்றுக்கொள்பவன் மனிதன். நண்பர்களே, உறவுகளே, எந்த ஒரு சூழ்நிலையிலும் யாருக்கும் நீங்கள் ஜாமீன் கையெழுத்து போடாதீர்கள். அப்படி போடுவதனால் மிகுந்த வருத்தத்துக்கும் நெருக்கடிக்கும் ஆளாக நேரலாம். நன்றி உறவுகளே, இந்த காணொளி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் ஒரு புதிய காணொளியோடு உங்களை விரைவில் சந்திக்கிறேன். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.